Praise the Lord, hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த அருமையான மாலையா மதியானமா என்னன்னே தெரில எனக்கு, பட் இருந்தாலும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்த தேசத்திற்கு வருவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாக நம்ம ஆண்டவரை அறிந்திருப்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படியே நாம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதின் ஒரே ஒரு நோக்கம் அவருடைய துதியை சொல்லும்படியாக. அந்த துதியை சொல்லுவதற்கு நமக்கு கிடைத்த பாக்கியம் அது சாதாரண பாக்கியம் அல்ல, அது மேலான ஒரு பாக்கியம். என்னால் அடிக்கடி சொல்லுவேன், இன்றைக்கு நாம் கர்த்தரை துதிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அவரை ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு பெரிய பாக்கியம். ஏனென்றால் இயேசு மாத்திரம் நமக்கு மறிக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் யாரும் இங்கே உள்ளெல்லாம் உட்காந்துருக்க முடியாது, ரோட்டில் தான் நின்று இருக்கணும். பாஸ்டர் வந்து நீங்கள் என்னென்ன பாவம் பண்ணீங்கன்ட்டு எல்லோரும் லிஸ்ட் எடுத்து உங்கள் பாவத்துக்கு ஏற்றபடி ஒரு பலியை கொண்டு வந்து உள்ளே செலுத்திட்டு வெளியே அமுச்சு விட்ருப்பாங்க. அதுவும் நம்ம பலியெல்லாம் கொண்டு வந்திருக்கணும்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கு சில பேர்லாம் நீங்கள் வந்து ஒரு மிருகத்தை கொண்டு வந்திருக்கணும், ஒரு பறவையை கொண்டு வந்திருக்கணும், சில பேர் கோழி கொண்டு வந்திருக்கணும், சில பேர் புறா கொண்டு வந்திருக்கணும், சில பேர் மேபி ஆடு கொண்டு வந்திருக்கணும், சில பேர் மாடு கொண்டு வந்திருக்கணும், சில பேர்லாம் நம்ம செஞ்சது டைனாசரை தான் பிடிச்சி கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இன்றைக்கி வெறுங்கையாய் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கிருபையை பற்றி கொண்டு வருவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் சத்தமாக ராமேன்னு சொல்லுங்க பாவம். ஏனென்றால் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்றைக்கு எனக்கு இருக்கிற ஒரு 45 நிமிடங்களிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் அறிந்த ஒரு பகுதி நாம் இன்றை வாசிக்கிறோம். இதிலே இளைய குமாரனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த இளைய குமாரனுடைய சம்பவம் நம்ம எல்லாருக்கும் மிக அதிகமாக அறிந்த ஒரு சம்பவம். எல்லாருமே நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 குமாரர்களை இளையவன் தகப்பனிடத்தில் வந்து தன்னுடைய ஆஸ்திகளில் பாதியை வாங்கி கொண்டு தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி அவைகள் எல்லாவற்றையும் அழிச்சிட்டு கடைசியில் வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது என்று வாசிக்கிறோம். When he came to his senses. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அல்லது நாம் சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கக்கூடிய 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. இன்னைக்கு நான் அதை குறித்து தான் பேச போறேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை எங்க இருக்குன்னா விசுவாசத்துல தான் இருக்கு. Our foundation of Christian living is in faith. அந்த விசுவாசம் மாத்திரம் நமக்கு இல்லாமல் இருக்கும் என்றால் நம்ம எல்லாருமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து நம்ம வெளியே போயிடுவோம். நம்மை தாங்கி பிடிக்கிற இன்றைக்கும் இயேசுவை நாம் பிடித்து கொள்ளவும், இன்றைக்கும் அவரை நேசிக்கவும், இன்றைக்கும் எத்தனையோ பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் இன்றைக்கும் அவர் மத்தியில் அவரோடு நாம் உறுதியாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் அந்த விசுவாசம். அப்போ நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியா இருக்க வேண்டிய அல்லது அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்க வேண்டிய 3 காரியங்களை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். 3 unforgettable or 3 assurances of a Christian. முதலாவது, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய முதலாவது அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய ஏற்றுக்கொள்ளுதலிலே ஒரு நம்பிக்கை. The assurance of God's acceptance. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த பையனை குறித்து பாருங்க, 17ஆம் வசனத்திலே அவன் தகப்பனை பார்க்கும் பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்று 3 காரியங்களை அவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். இன்னும் தகப்பனை பார்க்கல, பட் தகப்பனை பார்க்கும் பொழுது நான் என்ன சொல்ல வேண்டும் என்று 3 காரியங்களை அவன் பேசுகிறான். அவன் சொல்றான், என் தகப்பனுடைய நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு 18ஆம் வசனம், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். 2வது, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. 3வது, உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். இந்த 3 காரியங்களையும் திட்டம் பண்ணிட்டு இதெல்லாம் சொல்லுவேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தகப்பனத்தில் வந்துட்டான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் இந்த 3 காரியத்தை அப்பா கிட்ட போய் சொல்ல போறேனே, அப்பா
அதற்கு என்ன பதில் சொல்லுவார்? அப்பா அதை ஏற்றுப்பாரா? அப்பா என்னை வீட்டுக்குள்ள விடுவாரா? அப்பா என்னை மீண்டும் அவங்க வீட்டுக்குள்ள என்னை சேர்த்து என்னை சாப்பாடு போடுவாரா? இதை பற்றிலாம் அவனுக்கு கவலையே இல்லை, இதை பற்றி சந்தேகமும் இல்லை. அவன் மிகுந்த தைரியமா இந்த 3 காரியத்தை என்னுடைய தகப்பனிடத்தில் நான் சொல்லும் பொழுது என்னுடைய தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்கின்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அவன் எழும்பி வெளியே வந்தான். முதலாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியது இந்த நம்பிக்கை தான். என் வாழ்க்கையில நான் எந்த பாதையில் இருந்தாலும், நான் எவ்வளவு தூரம் அவரை விட்டு பின் சென்றாலும், நான் அவரிடத்தில் மீண்டும் திரும்பி வரும் பொழுது என்னை அவர் மீண்டும் ஏற்றுக்கொள்ளுவார் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக வேளைகளிலே சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர முடியாமல், ஆண்டவரிடத்திலே மீண்டும் நாம் அவரோடு கூட உடன்படிக்கையோ அல்லது அவரோடு உறவாட முடியாமல் இருப்பதற்கு சத்ருவானவன் அவன் பயன்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னவென்றால் கில்ட், குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வு என்கின்ற ஒன்றை நம் மனதிலே பதித்து ஆண்டவரிடத்தில் நாம் சேர முடியாமல் அவன் நம்மை துரத்தி விடுகிறான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, 2 காரியங்கள் இருக்கிறது. நாம் இந்த 2ஐயும் பிரித்து பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். 2 வித்தியாசங்கள், ஒரு 2 காரியத்து வித்தியாசம் இருக்கு. ஒன்று குற்ற உணர்வு, இன்னொன்று பாவ உணர்வு. 2க்கும் கேட்பதற்கு ஒரே விதமாக இருந்தாலும் 2க்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. There is a difference between guilt and conviction of the Holy Spirit. Guilt, குற்ற உணர்வு என்பது சத்ரு கொண்டு வருவது. பாவ உணர்வு என்பதை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவது. குற்ற உணர்வு என்ன செய்கிறது என்றால், நம்மை குற்றவாளியாக நியாயம் தீர்த்து, நம்மை பாவியாகவே நம்மை தீர்மானித்து, நாம் ஒரு காலம் ஆண்டவரிடத்தில் திரும்புவதற்கு லாய்க்கற்றவர்கள், தகுதியற்றவர்கள் என்று நம்மை பாவி நிலைமையிலேயே வைத்திருப்பதா என்னதுன்னா குற்ற உணர்வு. ஆனால் அதே பாவ உணர்வு என்ன பண்ணுகிறது என்றால், அது பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது. அது என்ன பண்ணுகிறது என்றால், அந்த நம்முடைய பாவத்தை உணர்த்தி மீண்டும் நாம் நீதியின் பாதையில் நடப்பதற்கும், மீண்டும் இழந்த ஸ்தானங்களை பெற்றுக்கொள்வதற்கும், மீண்டும் தகப்பனிடத்தில் திரும்புவதற்கும் நம்மை அழைத்து கொண்டு வருவது பாவ உணர்வு. ஆனால் நம்ம நிறைய வாட்டி இந்த குற்ற உணர்விலே சிக்கிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை இந்த குற்ற உணர்விலே வாழ்ந்து நாம் ஆண்டவரை விட இன்னும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கிறோம். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த குற்ற உணர்வினுடைய வலிமை பற்றி நான் பேசுகிறேன். the strength or இந்த குற்ற உணர்வு எந்த அளவிற்கு கொண்டு செல்லும். பொதுவாகவே நம்ம பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பாதையில் போயிருக்கீங்களா தெரில, நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுதெல்லாம் எனக்கும் ஆண்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. இல்லைக்கு நான் ஒரு ஊழியர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எனக்கும் ஆண்டருக்கும் சம்மந்தமே இல்லாத வாழ்க்கை. ஆனால் நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன், ஆண்டவர் அநேக முறை என்னோட பேசும்பொழுது நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அப்படியே ஆராதிக்கலான்னு கரங்களை உயர்த்தினா ஒரு சத்தம் கேட்கும். ஆமாம், பெரிய நீதிமான் இவர், அப்படி கை தூக்கிட்டாரு, ஓடுறாக்கி இல்லை கையை. எத்தனை முறை நம்ம இந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கோம் தெரியுமா? எத்தனை முறை வெட்கத்திலும் அவமானத்திலும் கரங்களை கீழே போட்டுட்டு நான் ஆண்டவரை துதிப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன் என்று உணர்ந்திருக்கோம் தெரியுமா? இது ஆண்டவர் கொடுக்கறது கிடையாது, இது சத்ரு ஏற்படுத்துகிறது. நீங்கள் இந்த பையனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு தன் தகப்பனிடத்தில் திரும்புவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் ஏற்பட்டது. இதுக்கு முன்னாடி அவன் பாருங்க, அப்பா விட்டு போனான், துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணான். அதனுடைய விளைவு என்னன்னா, தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லா பணத்தையும் இழந்தான். பாருங்க, எல்லா பணத்தையும் இழந்தா உடனே அவன் என்ன பண்ணிருக்கணும்? அப்பாட்ட திரும்பி போயிடும். எல்லா காசு போயிடுச்சு அப்பாட்டம். ஆனால் பாருங்க, இந்த குற்ற உணர்வு அவனை விடலை, அவனை மீண்டும் தகப்பனிடத்துக்கு அனுப்பல. அவனை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவனை தகப்பனிடத்திற்கு திரும்ப கூடாதபடிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சு தகப்பனிடத்தில் வராமல் இப்போ என்ன பண்ணுறான்னா, பல வேலைகளை தேடி இருப்பான்ல. பண்ணி மேய்க்கிற வேலை தான் கடைசியாக போய் யாராவது எடுத்தோடனே காசு காலம் பண்ணி மேய்க்க போகிறோம் இல்லை, எல்லா வேலையும் தேடி இருப்பான். எந்த வேலையும் கிடைக்கணுன்னே வேலை கிடைக்கல அப்பாட்ட போகலான்னு வந்திருக்கலாமா? விடலைங்க. இந்த குற்ற உணர்வு சொல்லி பரவாயில்ல, ஏதாவது கடைசியாக ஏதாவது வேலை பண்ணி மேய்க்கிற வேலையாக பாரு, இந்த கடைசியில் பன்றி மேய்க்கிற வேலை தான் உனக்குன்னு சொன்னான். அவன் யோசிச்சிருக்கணுமா இல்லையா? எங்கள் அப்பா யார், நான் எப்படி வளர்ந்த பையன், நான் போய் பண்ணி மேய்க்கணுமா, இதுக்கு நான் அப்பா வீட்டுக்கு போவேன்னு சொல்லியிருக்கலாம்ல. போல அந்த குற்ற உணர்வு அவனை எப்படி கொண்டு வச்சுனா, நீ பண்ணி மேய்க்க தான்டா லாய்க்குன்னு ஆக்கிடுச்சு. கடைசியில் சரி பண்ணி மேய்ச்சானே, சம்பளம் கொடுத்தாங்களாங்க யாராச்சும்? யாராவது ஒரு வேலையை சம்பளம் இல்லாமல் செய்வீங்களா? இவன் செய்கிறாங்க, சம்பளம் கிடையாது ஆனால் செய்கிறான். அவனோட எதிர்பார்ப்பானா, சம்பளம் தான் தரல, சாப்பாடாச்சும் கொடுப்பானுங்க. சாப்பாடும் கொடுக்கலங்க, அப்பயாச்சும் வரல. சம்பளமும் இல்லை, சாப்பாடும் இல்லை, ஆனால் வேலை செய்கிறான். என்ன எதிர்பார்க்கணும்? அடுத்தது என்ன, எந்த அளவு கொண்டு போயிடுச்சுன்னா, உனக்கு சாப்பாடு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பண்ணி தின்ற தவிட சாப்பிடு, உனக்கு அதான் லெவலு. இன்றைக்கு அநேக வேளைகளிலே ஆண்டவருடைய அரவணைப்பின் இரக்கத்தை நாம் அறியாமல் இருந்தால், நம்மை தேவன் கொடுத்த இந்த நித்திய ரட்சிப்பையும் நித்திய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அதனுடைய விலையை நாம் அறியாமல் போவோம் என்றால், பாவம் நிலை எங்களை கொண்டு போயிருந்தா, நீ இதற்கு தகுதியற்ற நிலைமை கொண்டு போயிரு. இது குற்ற உணர்வு கில்ட் செய்கிற வேலை.
ஆனால் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், ஒரு கிறிஸ்தவனாக எனக்கு இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை என்னவென்றால், பாவி என்று என்னை அவர் தள்ளவே மாட்டார். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவரிடத்திற்கு நான் வரும்பொழுது என்னை கட்டி அணைத்து என்னை முத்தமிட்டு என்னை மீண்டும் மகனாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த சூழ்நிலையில் நீங்க யாரா இருக்கலாம், வெளியிலே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனை போல வாழ்ந்து கொண்டு, ஆனால் உள்ளே ஒரு குற்ற உணர்வில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் இதை பண்ணிட்டேன், நான் ஆண்டவருக்கு விரோதமாக இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், ஆனால் அதை விட்டு வெளியே வர முடியாமல் அந்த சிந்தையிலே வாழ்ந்து கொண்டு இன்னும் அதிகமான பாவியை மாறிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கூப்பிடுறாரு. அது எப்பேற்பட்ட கிரியா இருக்கலாம், எப்பேற்பட்ட பாவமாக இருக்கலாம், அவரிடத்தில் வருகிறவர்கள் தள்ளுவதே இல்லை. அதனால தான் எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பரவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே நாம் பிரவேசிக்க கடவும். ஆண்டவர் நம்மளை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? கிருபாசன தண்டையில தைரியமாய் வருவதற்கு அழைக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துல 3 விதங்கள்ல வரலாம். ஒன்று என்ன தெரியுமா? ஒன்று தயக்கத்தோடு வருது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டோடைய சமூகத்தை எப்படி வராங்க? தயக்கத்தோடு, பயந்து பயந்து, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, என்ன பண்ணுவாரோ, ஆண்டு அடிச்சுருவாரோ, கொன்றுவாரோ, ஆண்டு அவ்வளோதான் என்ன அப்படியே காலி பண்ணிடுவாரோ, ஐயோ இதுக்கு எப்படி, இப்படி ஒரு தயக்கத்திலே வாழ்றாங்க. அது ஒன்று. இன்னொரு கூட்டம் இருக்கு, அது எப்படின்னா துணிகரத்தில் வாழ்றது. ஆண்டோடைய சமூகத்தை எப்படி வருதுன்னா துணிகரம். ஆமா என்ன இப்போ பண்ணிட்டேன், இப்போ என்ன, ஏன் சர்ச்சில் மொத்தம் எல்லாம் ஒழுங்கா, ஏன் நான் மட்டும் தான் பாவியா, எல்லாம் தான் பாவம் செய்கிறான். இது என்னன்னா துணிகரம். ஆண்டவர் துணிகரத்தை எதிர்பார்க்கிறாரு, துணிகரத்தையும் எதிர்க்கிறாரு, தயக்கத்தையும் எதிர்க்கிறாரு. ஆனால் எதை விரும்புகிறார் தெரியுமா? ஒருத்தன் தைரியமாக. இந்த தைரியம் என்ன தைரியம்னா, நான் தவறு செய்தேன் ஆனால் நான் தைரியமாக உள்ள வரேன், ஏன்னா என்னை மன்னிக்கிற தேவன் எனக்காக இருக்கிறார், என்னை மீண்டும் அணைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை மீண்டும் கட்டி எழுப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த இடத்துல அதை உணர்ந்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்துக்கு தைரியமாக வருவாங்க, தைரியமாக வரும். நான் வந்து எங்கள் சபையில், தமிழ் சபையில் பிரசங்கம் பண்ணும்பொழுது ஒரு முறை நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்றதுக்கு அப்புறமா பாவமே செய்யாதவங்களாம் கை தூக்குங்கன்னு சொன்னேன். ஒருத்தர் கூட கை தூக்கல. நான் சொன்னேன், நல்ல வேலை நீங்களாம் கை தூக்கல, நீங்கள் கை தூக்கி இருந்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச பெரிய பாவமே அதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் மாத்திரம் இரக்கமுள்ளவராய் இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம அவர் சந்நிதியில் வந்து நிற்க முடியுமாங்க? ஆனால் ஆண்டவர் நம்முடைய குறைகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய விழுகைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் எதை வச்சு திரும்ப நம்மளை தைரியமாக வர சொல்றாரு? ஏன்னா அவர் கிருபை உள்ளவர். அந்த கிருபையை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது, அவருடைய சமூகத்திற்கு நாம் வரும்பொழுது நம்மை மன்னித்து மீண்டும் அவர் நம்மை கொண்டு செல்ல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து சொன்னார், ஆதியிலிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குப்பான்னு சொன்னார். யோசிச்சு பாருங்களேன். நம்ம இதை வாசிக்கும் பொழுது நிறைய வாட்டி இதெல்லாம் நம்ம மெசேஜில் பேசும்பொழுது நமக்கு சொல்லுவோம், ஆதியிலிருந்து அன்புக்கு நீங்கள் திரும்பி வாங்க, ஆண்டவர் விட்டு தூரமாக போயிருந்தீங்கன்னா திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஆதியில் அன்புக்கு திரும்பி வரும் பொழுதுல நம்ம என்னமோ ஆண்டருக்கு பெரிய தொண்டு செஞ்ச மாதிரி வரும். நான் என்னமோ பெரிய தீர்மானம் எடுத்து நம்ம சாட்சி சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக நான் வந்தேன் அப்படின்னு நம்ம பெருமையாக பேசிட்டு நம்மளை பற்றி. ஆனால் உண்மையாக சொல்லட்டுமா, நம்ம ஆண்டவரிடத்தில் ஆதி அன்புக்கு திரும்புறது பெரிய விஷயமே கிடையாது. எது திரும்ப பெரிய விஷயம்? அவரை விட்டு போயிட்டு எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு திரும்பி வரும்பொழுது அவர் அதே ஆதி அன்பில் நம்மளை நேசிக்கிறார் பாருங்களேன், அதுதான் பெரிய அன்பு. நம்ம நேசிக்கிறது பெருசு இல்லை, நம்மளுக்கு அவரை விட்டா யார் இருக்கா? ஆனால் தேவன் நம்மை அதே ஆதி அன்பில் அவர் நேசிக்கிறப்ப, சரி இதைத்தான் மனுஷன் செய்யவே முடியாதுங்க, மனிதனால் இதை செய்யவே முடியாது. ஒரு மனிதன் ஒரு முறை ஒருத்தனை பாவின்னு தீர்மானிச்சிட்டான்னு வைங்களேன், அவன் கடைசி வரைக்கும் பாவி தான். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்துக்கு நம்ம வச்சிருக்க தலைப்பு என்ன சொல்லுங்க? கெட்ட குமாரன் கதை. எங்கெங்க இருக்கு கெட்ட குமாரன்னு? நம்ம புத்தி எப்படி பார்த்தீங்களா? இளைய குமாரன் தானே இருக்கு பைபிளில். ஆனால் நம்ம அவன் கேரக்டரை எப்படி ஆக்கிட்டோம் தெரியுமா? 2000 வருஷமா அவனுக்கு ஒரு பட்டம் வச்சுட்டு வருவாங்க நம்ம எல்லாரும், கெட்ட குமாரன் கதை. பைபிள் அவனை கெட்ட குமாரன் சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம ஒரு பிராண்ட் அடிச்சிடும், அதுதான் மனுஷன். ஒரு முறை தப்பு பண்ணிட்டா கடைசி வரைக்கும் நீ அவன் கண்ணில் பாவி தான். நீங்கள் என்ன தான் திருந்தி பாருங்களேன், என்ன தான். ஏங்க நான் சொல்கிறேங்க, என் வாழ்க்கையில் சொல்கிறேங்க, நான் 23 வயசு ரட்சிக்கப்பட்டேன். நான் சொன்னது போல் 23 வயசு வரைக்கும் சொன்னது போல் ஆண்டுகிற சம்மந்தமே கிடையாது. 23 வயசு ரட்சி, எனக்கு இன்றைக்கு 43 வயசு ஆகுது. ஆனால் இன்றைக்கும் எங்கள் சர்ச்சில் எனக்கு கை கொடுத்து பிரைஸ் லார்ட் சொல்லாமல் மூஞ்சி திருப்பிட்டு போகிற எத்தனை விசுவாசி இருக்கிறாங்க. அவங்களால இன்னும் அந்த 23 வயசு முன்னாடி இந்த ஜோயில மறக்கவே முடியல. இதுதான் உலகம். ஆனால்
ஆண்டவர் அழைக்கிறார், நீங்கள் தைரியமாக கிருபாசன தண்டைக்கு வாங்கப்பா, ஏன்னா அங்கே உங்களுக்கு கிருபை இருக்கு. நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விழுகைகள் வந்தாலும் அவரை விட்டு ஓடி போகிறவங்களா இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு தவறு பண்ணிட்டு ஓடிடுறாங்க. எங்கள் ஆங்கில சபையில் நான் வெளியில் ஒரு பெரிய போர்டு ஒன்று போட்டிருக்கேன். என்ன தெரியுமா? திஸ் இஸ் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் யூ ஆர் வெல்கம் ஹோம். இது அவருடைய வீடு, நீங்கள் இங்கே வரவேற்கப்படுறீங்க. யூ ஆர் வெல்கம் ஹோம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரீங்க, இது தகப்பனுடைய வீட்டுக்கு வரீங்க, தைரியமாக வாங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் தைரியமாக வரேன், ஏன்னா அவருடைய அழைப்பின் மேல், அவருடைய ஏற்றுக்கொள்ளுதல் மேல் நம்பிக்கை. அதனால தான் இந்த பகுதி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்திலும் நீங்கள் 19ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பையன், இந்த இளையகுமாரன் தகப்பனிடத்துல 3 காரியம் சொல்லணும்னு யோசிச்சான். அதாவது இந்த பன்றி கூட்டத்திலே உட்காந்து, எல்லாரும் இந்த ஸ்க்ரீனை பாருங்களேன், பன்றி கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு சாட்சி எழுதுறாங்க. அப்பா பார்க்கும்போது நான் 3 காரியம் சொல்லணும்னு. முதல் காரியம் என்னன்னா, 18ஆம் வசனத்தில் தகப்பனே பரத்துக்கிறதும் உமக்கு முன்பு பாவம் செஞ்சேன், முதல் காரியம். 2வது காரியம், உம்முடைய குமாரன் சொல்லப்படுவது பாத்திரனால, 2வது. 3வது, உம்முடைய கூலிக்காரல் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு எழும்பி வரான். இப்போ வந்தா 20ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அப்பா வந்து ஓடி கட்டி பிடிச்சி அணைச்சி அவனை மனதுருகி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். உடனே நான் நினைக்கிறேன், நடுவில் ஒரு வசனம் இருந்தா என்னவா இருந்திருக்குன்னா, அப்பா இருங்க, இந்த கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கலாம் இருக்கட்டும், நான் ஒரு 3 பாயிண்ட் வச்சிருக்கிறேன்ப்பா, இந்த 3 பாயிண்ட்டை சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அவன் பாருங்க, இந்த 21ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான் பாருங்க, குமாரன் தகப்பனை நோக்கி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செஞ்சேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டானா. 2வது, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்பட நான் பாத்திரன் அல்ல, 2வது பாயிண்ட் சொல்லிட்டானா. 3வது, அவன் என்ன சொல்லியிருக்கணும்? என்னை உம்முடைய கூலிக்காரில் வேலைக்காரனா வச்சுக்கோங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல வந்தான்ல, சொன்னானா? சொல்லவே இல்லைங்க. பிளான் பண்ணது 3, ஆனால் சொன்னது 2. 3வது, உம்முடைய கூலிக்காரில் வைத்துக் கொள்ளும் அப்படின்னு இவன் சொல்லலைன்றதை விட அவங்க அப்பா அவனை சொல்ல விடலை. நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவது தகுதி இல்லைன்னு நான் பாருங்களேன். அவங்க அப்பா, என்னடா தகுதி இல்லை, போடுங்கடா அவன் கருத்தில் என் மோதிரத்தை போடுங்கடா, வந்தது பாவி அல்ல, வந்தது என்னுடைய பிள்ளை. இந்த உலகத்தில் எத்தனையோ நம்பிக்கைகள், உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது. எல்லா மதங்களையும் பாருங்கள், அவங்க உள்ளே வரும்போது ஒரு டிவோட்டியாக வருவாங்க. டிவோட்டினா தமிழில் பக்தனாக வருவாங்க. பக்தனாக வந்துட்டு பக்தனாக போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய இயேசுவிடத்தில் மாத்திரம்தான் ஒருத்தன் பாவியாய் வந்து பிள்ளையாக திரும்பி போகிறாங்க. ஏனென்றால் அவருடைய இரக்கம் அவ்வளவு பெரியது, அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. நோ மேட்டர் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ இன் யுவர் லைஃப், உங்களுடைய வாழ்க்கையை என்ன கடந்து போகலாம். பழைய பாடல் ஒன்று இருக்குது, பாவி என்று உன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை அழைக்கிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு எந்த நிலைமை நீங்கள் இருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்றால் நமக்கு இருக்க வேண்டிய முதலாவது நம்பிக்கை என்னவென்றால் அவருடைய ஏற்றுக்கொள்ளுதலின் மேல் ஒரு நம்பிக்கை, தி அஷூரன்ஸ் ஆஃப் காட்ஸ் அக்செப்டன்ஸ். 2வது, தி அஷூரன்ஸ் ஆஃப் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் மேல் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவனை தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்களேன், எங்கள் வீட்டில் கூலிக்காரருக்கு கூட எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நீங்கள் பொதுவாக இந்த கூலிக்காரர்கள், அந்த வேலைக்காரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லுவோம். நம்ம இந்த அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க இப்படி தான் சொல்லுவோம். யாரும் அஷ்யூரடாக என்ன சொல்ல மாட்டோம்னா, நீ எப்போ வந்தாலும் சாப்பாடு இருக்குப்பா உனக்கு அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா நீங்கள்? ஆனால் இவன் சொல்கிறான் பாருங்க, எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரனுக்கு சாப்பாடு கொடுக்கப்படுதுன்னு சொல்லலை, வேலைக்காரனுக்கு சாப்பாடு இருக்குது. அப்போனா அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் வேலைக்காரன் கூட சாப்பாடை பற்றி கவலைப்படுறது இல்லை, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இல்லை, அவனுக்கு இருக்குது. அவனுக்கு ஒரு நம்பிக்கை அன்றைக்கி இருந்துச்சு, என்னென்னா எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போகும்பொழுது எனக்கென்று உள்ள ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய 2வது அசைக்க முடியாத நம்பிக்கை என்னவென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் மேல் உள்ள நம்பிக்கை. இன்றைக்கு ரொம்ப வேதனை என்னன்னா, நம்ம நிறைய பேர் ஆண்டவரை எப்படி பார்க்குறோன்னா, அவர் ஏதோ ஒரு பெரிய முதலாளி மாதிரியும் நம்ம எல்லாம் ஒரு வேலைக்கார மாதிரியும், ஐயோ எப்படியா பார்த்து செய்யுங்க ஆண்டவரே, ஏதோ கொடுங்க ஆண்டவரே, ஏதோ பார்த்து ஏதோ போடுங்க ஆண்டவரே. நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை சுதந்திர வழிகளை அவர் வைத்திருக்கிறார். அவருக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு வேலைக்காரனுக்கு கூட அன்னைக்கு அந்த வீட்டில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. அப்போது ஒரு பிள்ளைக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும். நம்ம ஆண்டவரை நிறைய வாட்டி ஒரு முதலாளி மாதிரி பார்க்குறோம். இல்லை, அவர் யார்? எனக்கு அப்பா, என்னுடைய தகப்பன் அவர். இங்கே பாருங்க, இந்த மூத்த குமாரனை குறித்து நீங்கள் வாசிங்களே, அவன் யார் தெரியுமா? நீதிமானாக இருந்தாங்க. அவன் வந்து கற்பனை மீறாது இருந்தவன்.
அப்பா சொல்ற எல்லா வார்த்தையும் செஞ்சான். ஆனா அவனுடைய எண்ணத்தை நீங்க பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, லூக்கா 15:29, இத்தனை வருஷ காலமாய் நான் உங்களுக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. அவன் பாருங்க, இதான் பிச்சைக்கார மென்டாலிட்டி. வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்படி பிச்சைக்காரமா இருக்கான் பாருங்க. எனக்கு நீங்க ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலங்க. எனக்கு இது மாதிரி நம்ம பசங்க சொன்னா எவ்வளவு கோவம் வரும்ல நம்மளுக்கு. எனக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்கல போங்க, அது வீடியோ ஏன்டா இவ்வளோ கொடுத்துருக்கல, வீடு உன் பேர் உனக்கு தான், இந்த சொத்து எல்லாம் உனக்கு கஷ்டப்படுறதே உனக்கு தான், நான் சேர்க்கறது எல்லாம் உனக்கு தான், என்னைக்காச்சும் நான் பிள்ளை வந்து நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலன்னா அப்போ என்ன அர்த்தம்னா யூ டோன்ட் நோ, உன் வேல்யூவே என்னன்னு தெரிலப்பா உனக்கு. ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாப்பா, இவன் சொல்கிறான் நீங்கள் எனக்கு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை அப்படின்னா 31 வருஷத்துல அவங்க அப்பா சொல்கிறாரு, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. ஒன்றுதான், எல்லாம் ஒன்றுதான்ப்பா. நான் சொல்றேன், இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை. இரண்டாவது நம்பிக்கை, கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் அவர் இந்த சிலுவையிலே சம்பாதித்தார். என்னுடைய சுகம், என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய பலன் எல்லாவற்றையும் அவர் சம்பாதித்திருக்கார். இப்போ அவருடையதெல்லாம் யாருடையதுன்னா என்னுடையது. அவருடைய நீதி என்னுடையது, அவருடைய ரட்சிப்பு என்னுடையது, அவர் சம்பாதித்த மீட்பு என்னுடையது, எல்லாமே என்னுடையது. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால தான் ரோமர் 8:31-32 பாஸ்டர் கூட தம்பி கூட வர்ஷிப்ல சொன்னதை பார்க்குறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? வேதம் சொல்லுது, பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனே நம்மளுக்கு கொடுத்துட்டாருங்க. இதுக்கு மேல என்னங்க அவர் தராம இருந்துட போறாரு? அப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, குமாரனாகி இயேசுவே நான் பெற்றிருக்கிறேன், மற்ற எல்லாவற்றையும் அவர் எனக்கு நிச்சயமாய் தருவார் என்கின்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. முதலாவது, தி அஷூரன்ஸ் ஆஃப் காட்ஸ் அக்செப்டன்ஸ், ஆண்டவருடைய ஏற்றுக்கொள்ளுதலிலே ஒரு நம்பிக்கை. இரண்டாவது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் மேல நம்பிக்கை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் மேல நம்பிக்கை. மூன்றாவது, ரொம்ப முக்கியமாய், தி அஷூரன்ஸ் ஆஃப் காட் த கம்ஃபர்டர், ஆண்டவராகிய தேற்றரவாளனிலே ஒரு நம்பிக்கை. முதலாவது அவருடைய ஏற்றுக்கொள்ளுதலில் நம்பிக்கை, இரண்டாவது அவருடைய ஆசீர்வாதத்தில் நம்பிக்கை, மூன்றாவது ஆவியானவர் மேல் நம்பிக்கை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ஆவியானவர் அப்படின்றவரே பரிசுத்த ஆவியானவர் குறித்ததான மிகப்பெரிய குழப்பம். ஆனா இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவாய் நான் இதை பேச விரும்புகிறேன். நீங்க இயேசுவை விசுவாசித்த ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆணித்தரமாய் அசைக்க முடியாத நம்பிக்கை யார் மேல இருக்குன்னா நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியின் மேல். இந்த காரியத்தை குறித்து நான் சற்று விளக்கமாய் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோர் எழுப்பினோட ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். நல்லா கவனிங்க, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யார் அப்படின்னு சொன்னா, இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள் வாசமாயிருக்கிறார். நீங்க 3 குறிப்புகளை இந்த வசனத்திலிருந்து எடுக்கலாம். முதலாவது, he is the same power. இந்த ஆவியானவர் யாருன்னு சொன்னா, இயேசுவை எந்த ஆவியானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினாரோ அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார். இன்னைக்கு வேதனை என்னன்னா, நம்ம எல்லாரும் இந்த ஈஸ்டர் பண்டிகை எப்போ இங்கே எப்படின்னு தெரில, இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர் நாள், அதாவது இந்த இயேசு உயிர் தெழுந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வச்சிருக்காங்க. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கே போகாதவங்கலாம் அன்னைக்கு சர்ச்சுக்கு வராங்க. நிரம்பி வழிது சர்ச்சு, பயங்கர கூட்டமாக இருக்குது. எல்லாரும் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. நிறைய பேர் அதுக்கு முன்னாடி 40 நாள் வந்து இதுவுமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அந்த அன்னைக்கு தான் அப்படியே இயேசு உயிர் தெழுந்துட்டாரியா அப்படின்னு பயங்கர சந்தோஷம். நான் யோசிச்சு பார்ப்பேன், ஏங்க இயேசு உயிர் தெழுந்தனால எனக்கு என்னங்க லாபம்? அவர் உயிர் தெழுந்தார் கரெக்டு, ஆனால் அதில் அதை கொண்டாடி நான் என்ன பண்ண போகிறேன்? அது கொண்டாடுற தப்பு கிடையாது. ஆனால் அந்த கொண்டாட்டத்திற்கு மேலே ஒரு கொண்டாட்டம் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த வசனம், இயேசுவை எந்த ஆவியானவர் எழுப்பினாரோ அதே ஆவியானவர் எனக்குள்ள வாசமாக இருக்கிறார். இது ஒரு சைனா மேடு ஆவியானவர் கிடையாது. இயேசு அந்த ஆவியானவர் வேறங்க, இது கொஞ்சம் லோக்கல் ஐட்டம், இது சைனாலேருந்து வந்துச்சு, செகண்ட் கிரேடு. இயேசுவை எந்த ஆவியானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுப்பினாரோ அந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார். இது ஒரு அஷூரன்ஸ், இது நமக்கு இருக்க வேண்டிய அசைக்க முடியாத நம்பிக்கை. இட்ஸ் a சேம் பவர். ரெண்டாவது, he is a saving power. அந்த வல்லமை என்னது? சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. ஏதோ உள்ள இருக்கிற ஏதோ சும்மா பாவங்க, அவர் என்ன பண்றதே தெரியாம உட்காந்துருக்கிறாரு அப்படி இல்லை.
எனக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய வல்லமை என்ன தெரியுமா? என் சரீரத்தில் சாவுக்கேதுவான சரீரங்கள், என்னுடைய சாவுக்கேதுவான காரியங்கள், என்னுடைய மாம்சத்தின் எண்ணங்கள், என் வாழ்க்கையில் எதெல்லாம் சாவுக்கேதுவானதா இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள ஆவியானவர். இஸ் a சேவிங் பவர். மூன்றாவது, இஸ் a ஸ்டேயிங் பவர். இவர் யாருன்னா வாசம் பண்ணுகிறவர், எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறவர். வாசமா, நல்லா கவனிங்க. இன்னைக்கு நான் நேற்றைக்கு நான் கத்தாருக்கு வந்தேன், நாளைக்கு கிளம்புறேன். 3 நாள் நான் எதுக்கு வந்தேன்னா விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். எனக்கு என்ன விசா எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா விசிட்டிங் விசா ஒன்று எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு விசிட் விசா இல்லை, ரெசிடென்ட் விசான்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக? நீங்களாம் யார், நான் விசிட் பண்ணுறதுக்கு வரல, இங்கே தங்குறதுக்கு வந்திருக்கீங்க, வாசம் பண்ணுறது. இங்கே ஒரு வீட்டை வாடகை எடுத்து இங்கே வேலை செஞ்சு இங்கே நீங்கள் தங்குவதற்காக. எனக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நானும் கத்தாரில் தான் இருக்கேன், நீங்களும் கத்தாரில் தான் இருக்கீங்க. ஆனால் நான் எதுக்குன்னா 3 நாள் விசிட் பண்ணிட்டு அடுத்தது நான் வாசம் பண்ண போத்தேங்கன்னா ஆவடியில் எனக்கு ஒரு வீடு இருக்குது, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நான் அங்கே வாசம் பண்ணுறதுக்கு போயிடுவேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. இங்கே நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா வாசம் பண்ணுறது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள விசிட் பண்ணுறவர் கிடையாது. அப்பப்போ வருவார், வந்துட்டு பேசிட்டு போயிடுவார். அப்படி இல்லை. இது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிம்சோனுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சிங்கம் அவனை கொடுத்து கர்ச்சித்து வரும்பொழுது ஆவியானவர் இறங்குவார், உடனே சிங்கத்தை போட்டு கிழிச்சிருவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1000 பேர் வராங்க எதிர்த்து. ஒரு கழுதையின் தாடை எலும்பை பார்க்குறான், வேதம் சொல்லி பரிசுத்தவனை நிரப்பினார், உடனே எடுத்தான் கழுதையின் தாடை எலும்பு எடுத்து 1000 பேர் கொண்டான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருவார், வேலையை செய்வார், முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். இப்படி தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் நமக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசுவுடைய வாக்கு தத்தத்தின்படி நம்ம பார்த்தோம்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வந்து போயிட்டு இருக்கிறவர் இல்லை. அவர் எனக்குள்ளே இறுதி மற்றும் என்னோடு கூட வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். அதைத்தான் நீங்க யோவான் 14:16 வாசிக்கணும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவரனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அந்த வார்த்தை என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் யார் தெரியுமா? என்றென்றைக்கும் உங்களோட கூட இருப்பார். ஆல்வேஸ், ஃபார் எவர், எப்பொழுதும். நீங்கள் அதனால தான் இந்த நம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இந்த வசனத்தை லைட்டாக இன்றைக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் மாதிரி பண்ண போகிறோம். சரியா? உங்களுடைய சுவிசேஷ பிரயாணத்தை, நம்முடைய கிறிஸ்தவ பிரயாணத்தை ஒரு 5 நிமிடங்களில் உங்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வரேன். எபேசியர் 1:13. ஏன் இந்த அஷ்யூரன்ஸ் நம்மளுக்கு தேவை? ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு தேவை? எபேசியர் 1:13, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இருக்குன்னு நினைக்கிறேன். மேல எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எபேசியர் 1:13 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமா சத்திய வசனத்தை கேட்டு இந்த வசனத்தை நான் கொஞ்சம் பிரித்து உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. இப்போ இந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம்ன்றது என்னது? இயேசு எனக்காக இந்த உலகத்தில் பிறந்தார், இயேசு எனக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து, அவர் பாவம் இல்லாதவராய் ஜீவித்து, அவர் என்னுடைய இடத்தை அவர் சிலுவையில் எடுத்து, என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து, அவர் சிலுவையிலே மரித்து, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, அவர் ஒரு நாள் என்னை மீண்டும் அழைத்து செல்ல அவர் மீண்டும் வரப்போகிறார். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் கேட்டிருக்கீங்களா? நான் சொல்றேன், முதலாவது இந்த சத்தியத்தை ஆண்டவர் என்னை கேட்க பண்ணினதுக்கே நம்ம ரொம்ப நன்றி உள்ளவர்களா இருக்கும். We got to be very grateful that God helped us listen. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இந்த சத்தியத்தை கேட்காம இறந்துட்டாங்க. ஆனா தேவன் நம்ம இந்த சத்தியத்தை அவர் கேட்க பண்ணினார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லாமே, நன்றியோடு ஒரு ஆமென் சொல்லாமே. முதலாவது நம்ம கேட்டோங்க. 2வது, அதை கேட்டு விசுவாசிகளாய் மாறினோம். கேட்டது நிறைய பேர் இந்த உலகத்தை நிறைய பேர் கேட்குறாங்க. இன்றைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த மீடியா மூலமாக, இந்த டிஜிட்டல் மீடியா மூலமாக, எத்தனையோ ஊழியர்கள் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏதோ ஒரு வழியில் இந்த சுவிசேஷம் கேட்கப்படுகிறது. ஏதோ ஒரு வழியில், அவனுடைய யூடியூப்லையோ, அவனுடைய இன்ஸ்டாகிராம்லையோ, அவன் ஃபேஸ்புக்லையோ, ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு மூலையில், எப்படியோ ஒரு எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் செல்லுவதற்கு ஆண்டவர் இப்போ வழி ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஆனால் கேட்ட எல்லாரும் விசுவாசிக்கல. ஆனால் நாம விசுவாசம். அந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது நாம் உடனடியாக நாம் விசுவாசம். இந்த சுவிசேஷத்தை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்களாம் சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட், கேட்டவர்கள்
கேட்டு விசுவாசிகளானவர். இப்போ இந்த கேட்டு விசுவாசிகளானவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ யார் யாரெல்லாம் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிச்சாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியை எப்படி கொடுத்திருக்கிறார்னா முத்திரையா கொடுத்திருக்கிறார், சீல் அடிச்சிட்டார். இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நம்பிக்கை. எனக்கு இது ரொம்ப வேதனை என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த நம்பிக்கையே கிடையாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு அங்கிள் எங்கள் சர்ச்சில், ஒரு 75 வயது அந்த அங்கிள், அவர் வந்து என்கிட்ட ஒரு நாள் புலம்புறார், அழுகுறார். அவர் சொல்கிறாரு, தம்பி நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன்ப்பா அப்படின்னாரு. ஏன் அங்கிள் பரலோகத்து ஏன் போக மாட்டீங்க? நான் இன்னும் அபிஷேகமே பெறலப்பா, நான் இன்னும் பரிசுத்தாவியே பெறலப்பா, நான் எப்படியா பரலோகத்துக்கு போகணும்? எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேரோட குழப்பம், நான் சொல்கிறேன், நிறைய பேரோட குழப்பம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் தருகிற வரங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்குமே குழப்பம். பரிசுத்த ஆவியின் வரங்கள் இல்லைன்றதுனால பரிசுத்த ஆவி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ வேதனை தெரியுமா? அது இந்த வேதம் நம்ம அழகாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. பரிசுத்த ஆவியானவர் என்பது யார் யாரெல்லாம் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்தார்களோ அவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் முத்திரையாய் தருகிறது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர். அப்போ நீங்கள் நம்பிக்கை, நமக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை என்னவென்றால், எனக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதை விசுவாசின் சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் சுவிசேஷத்தை என்றைக்கு கேட்டு நான் விசுவாசித்தேனோ அன்றைக்கு எனக்கு வெகுமதியாய் கொடுக்கப்பட்டது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் வெகுமதியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துவதற்கு 3 வழிகள் இருக்கிறது. ஒன்று சேயிங், சொல்லினால ஒரு காரியத்தை உறுதிப்படுத்திடலாம். நான் சொன்னால் இப்போ நான் கத்தாருக்கு வரும்பொழுது பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்கள் வந்து ஒரே ஃபோன் தான், நாங்கள் 2 பேரும் ஃபோனில் இன்னும் இன்ஃபேக்ட் பேசக்கூட இல்லை, டெக்ஸ்ட் தான் பண்ணோம். அப்போது இந்த கூட்டங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு, பாஸ்டர் இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் பாஸ்டர், வந்துருங்க பாஸ்டர், அவ்வளோதான். நான் வந்து அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் பேப்பரில் சைன் போட்டு எனக்கு வந்து ஒரு எல்லாம் பக்காவாக எனக்கு லாயர்கிட்ட எல்லாம் இது அப்ரூவல் வாங்கி அதெல்லாம் நான் கேட்கல. ஒரு டெக்ஸ்ட் தான், அவர் ஒரு சொல்லு தான், அவர் சொன்னார், மீட்டிங் பாஸ்டர் அரேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான் நம்பி வந்துட்டேன். இது சொல்லுனால உறுதிப்படுத்தப்படும், அவ்வளோதான், ஜஸ்ட் சேயிங். 2வது ஒன்று இருக்குது, அது என்ன தெரியுமா? கையெழுத்தினால உறுதிப்படுத்தப்படும். நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், உங்கள் சொந்த மாமாவே அந்த பேங்க் மேனேஜராக இருக்கலாம், உங்கள் சொந்த அக்கௌண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் அதை போயிட்டு, மாமா என் அக்கௌண்ட் தான் மாமா, ஒரு 10,000 கொடுமாமானா கொடுப்பார். அவர் சொல்லுவார், எப்பா இந்த வார்த்தைலாம் வேணாம், நீ ஒரு கையெழுத்து போட்டு கொடுப்பா. சில காரியங்கள் உறுதிப்படுத்தப்படுகிறது எப்படின்னா கையெழுத்தினால உறுதிப்படுத்தும், சொல்லுனால உறுதிப்படுத்தப்படுகிறது, சேயிங்னால உறுதிப்படும். 2வது சிக்னேச்சர், கையெழுத்தினால உறுதிப்படும். ஆனால் 3வது ஒன்று இருக்குது, அது என்னன்னா சீல்னால உறுதிப்படும், முத்திரையினால உறுதி. இங்கே எப்படின்னு தெரில, இந்தியாவில் ஏதாவது ஒரு கடை வந்து ஏதாவது திருமுழு பண்ணுறாங்க, ஏதோ தப்பாக என்ன நடக்குது, நிறைய கேவலமான பொருட்கள் விற்கிறாங்க, இல்லை ஒரு ஹோட்டல் வந்து ரொம்ப மோசமாக நடத்துது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹோட்டலை ஷட்டர் சாத்திட்டு ஒரு பூட்டை போட்டு ஒரு வெள்ளை துணி கட்டி மேலே ஒரு ரெட் பெயிண்ட்டை போட்டு ஒரு சீல் அடிப்பான் பாருங்க. முத்திரை அடித்தானா அவ்வளோதான், அவன் திறக்காமல் அது திறக்க முடியாது திருப்பி. இப்போ நிலை கொள்ளுங்க, சேயிங் கேன் பி டினைட். ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நான் சார்ல்ஸ் பாஸ்டர் வந்து மீட்டிங்லாம் ஓகே பாஸ்டர் நீங்கள் வந்த பிறகு மீட்டிங்கா நான் கூப்பிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை நான் வந்து அங்கேருந்து வராமல், என்ன பாஸ்டர் மீட்டிங்கா நான் சொன்ன வரேன்ட்டு அப்படின்னு சொல்லலாம். சேயிங் கேன் பி டினைட், சிக்னேச்சர் கேன் பி டூப்ளிகேட்டட். ஒரு கையெழுத்து டூப்ளிகேட் பண்ணிடலாம். கையெழுத்தை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆனால் அப்பா கையெழுத்தை நம்மளே போட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைன் நம்மளே டூப்ளிகேட் பண்ணுறது. எங்கள் தங்கச்சிலாம் போட்டானா எங்கள் அப்பாவுக்கே டவுட் வந்துருன்னா நம்ம தான் போட்டோமா தெரியாமன்ற அந்த அளவுக்கு பயங்கரம். சிக்னேச்சர் கேன் பி டூப்ளிகேட்டட் பட் சீல் கேனாட் பி டிஸ்ட்ராய்ட். ஆனால் ஒரு முத்திரை உடைக்கப்படவே முடியாது, அது போட்டது தான். நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டது வார்த்தையினால் அல்ல, பரிசுத்த ஆவி நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டது கையெழுத்தினால் அல்ல. பரிசுத்தர் எப்படி உறுதிப்படுத்தப்பட்டார்னா ஒரு முத்திரையினால. அந்த முத்திரை சாதாரண முத்திரை இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, காயினை எடுத்து பாருங்களேன். காயின் ஒரு கொலைகாரங்க, சொந்த தம்பியை கொலை பண்ணான். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே என்னை பார்க்குறவனா என்னை கொன்றுவானே அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு முத்திரை போடுறேன், உனக்கு ஒரு அடையாளத்தை போடுறேன், உன்னை யாருமே கொலை பண்ண மாட்டான்னு சொல்ல. ஏங்க நான் யோசித்தேன், ஒரு பாவிக்கு ஒரு முத்திரை கொடுக்கப்பட்டு அவனை யாரும் தொட முடியலங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முத்திரையை போட்டார்னா அது எவ்வளவு பயங்கரமான முத்திரை. அந்த முத்திரை எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற முத்திரை. அந்த வசனத்தை திரும்பி பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தம். அப்போ ஒரு டவுட் நம்மளுக்கு வருது, நான் பேசி முடிச்சிடுறேன்.
சரி, எனக்குள்ள பரிசுத்தாவின்னு என் கூட இருக்கிறாரு. நான் சுவிசேஷத்தை கேட்டேன், நான் விசுவாசிச்சேன், இப்போ எனக்கு பரிசுத்தாவின் முத்திரையா கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ நான் பாவம் செய்கிறேன், பரிசுத்தாவின்னு என் கூட இருப்பாரா இல்லை போயிடுவாரா? இது அநேக பேர் கேள்வி. பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு பாஸ்டர், நீ சுவிசேஷத்தை கேட்டேன் பாஸ்டர், நான் விசுவாசித்தேன் பாஸ்டர், ஞானசானம் கூட எடுத்துட்டேன் பாஸ்டர், ஆனால் எடுத்த பிறகு பாவம் செய்கிறேன் பாஸ்டர், அப்பப்போ அப்படி பாவம் நடக்குது பாஸ்டர், அப்போ பரிசுத்தாவி என் கூட இருப்பாரா போயிடுவாரா பாஸ்டர்? நிறைய பேரோட யோசிக்கிறீங்க. டவுட்டே கிடையாது, பரிசுத்தாவி என்னை விட்டு போக மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் பாவம் பண்ணிட்டா பரிசுத்தாவி போயிடுவார். இன்னைக்கு நம்ம நிறைய மிரட்டி வச்சிருக்காங்க மாதிரி, கடவுள் போயிடுவார், விட்டு போயிடுவார். அவர் என் கூட தான் இருப்பார். நான் என் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் அவர் என்னை விட்டு போகவே மாட்டார், பரிசுத்தாவி போக மாட்டார். அப்போ அடுத்த கேள்வி, அப்போ பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? என் கூட அவர் தான் போக மாட்டார்ல. நம்ம ரெசிடென்ட் வீசா ஆகி இப்போ உங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பே கிடச்சிச்சுன்னு வைங்களேன், இங்கே கொடுக்க மாட்டாங்க தெரியும், கொடுத்துட்டானேன்னு வைங்களேன், என்ன வேணா செய்யலாமா? பரிசுத்தாவி தான் கூட இருக்கிறார் இல்லைங்க, அவர் தான் நான் பாவம் பண்ணாலும் கூட இருப்பாருன்றீங்க, அப்போ நான் பாவம் பண்ணிட்டே இருப்பேன். நல்லா கவனிங்க, அவர் நம்மளை விட்டு போக மாட்டார். ஆனால் அந்த பரிசுத்தாவி எனக்கு நான் 2 காரியங்களை நான் செய்ய முடியும். அதே வசனம், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை நான் என்ன பண்ண முடியும்னா துக்கப்படுத்த முடியும், வேதனைப்படுத்த முடியும். எனக்குள்ளதான் இருக்கிறாரு, ஆனால் அவர் துக்கப்படுவார். வேதம் சொல்லுது, துக்கப்படுத்தாதீங்கப்பா அவரை, மாமிச எண்ணங்களால் துக்கப்படுத்தாதீங்க, உங்க பாவத்தினால துக்கப்படுத்த. சரி, நான் கொஞ்சம் விளக்கி சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பெரிய ஸ்கூலில் படித்தேன், நிறைய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த ஸ்கூலில் படித்தாங்க. அந்த ஸ்கூலில் நிறைய கிறிஸ்டியன் டீச்சர்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்தவ டீச்சர்ஸ். அதில் முக்காவாசி டீச்சர்ஸ் யாருன்னா எங்கள் சர்ச் பிலீவர்ஸ், எங்கள் சர்ச் விசுவாசி. அதை போல் ஒரு கொடுமை எந்த பாஸ்டர் பையனுக்கு வரக்கூடாது. அதாவது நம்ம ஸ்கூலில் இருக்க டீச்சர் எல்லாம் நம்ம விசுவாசியாக இருந்தாலும் அதை போல் ஐயோ பண்ணுற டார்ச்சர் இருக்கும் பாருங்களேன். ஆவுனா எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட அவங்க சொல்கிற டயலாக் என்ன தெரியுமா? நீ எல்லாம் பாஸ்டர் பையனாடா, நீ எல்லாம் பாஸ்டர் பையனா, இது ஒன்று தான். இதை சொல்லியே நம்மளை ஒரு வழி, இது எவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சுன்னா நம்ம பாத்ரூம் போகலான்னு போவோம், அங்கே சொல்லுவோம் நீ எல்லாம் பாஸ்டர் பையனாடா. ஏன்னா பாஸ்டர் பையன் பாத்ரூம் போக முடியாது, எது பண்ணாலும் நீ எல்லாம் பாஸ்டர் பையனா, பாஸ்டர் பையன். இது நீங்கள் ஏதாவது ஒரு சேட்டப் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், 10 பேர் கால் அடிப்பாங்க எங்கள் அப்பாவுக்கு, அடித்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ரிப்போர்ட் அங்கே போயிடும், அப்பாவுக்கு ரிப்போர்ட் அடிச்சிருவாங்க. போகும்போதே சொல்லுவேன் நீலாம் பாஸ்டர் பையனா. உண்மை என்ன தெரியுமா, இவங்க என்னன்னா சொல்லட்டும், நீலாம் பாஸ்டர் பையன் 10 முறை கேட்டாலும் நான் யார் தெரியுமா, பாஸ்டர் பையன் தான், ஒன்றும் மாற்ற முடியாது. நான் யார், நான் பாஸ்டர் பையன் தான், முத்திரை அடிச்சாச்சு, எனக்கு வேறு வழி இல்லை, பாஸ்டர் பையன் தான். நான் வீட்டுக்கு போகிறேங்க, எங்கள் அப்பாவே என்னை பார்த்து கேட்கலாம் நீங்களாம் பாஸ்டர் பையனா கேட்டாலும் நான் யார் தான், பாஸ்டர் பையன் தான். அது ஒன்றும் மாற போகிறது இல்லை. ஆனால் என்ன நடக்குதுன்னா எங்கள் அப்பாவுடைய மனசு வேதனைப்படுது. ஏய், நான் அவனுக்கு இவ்வளோ காசு கட்டி ஸ்கூலில் சேர்த்து அவனுக்கு சொல்கிற ரிப்போர்ட்டெல்லாம் கேள்றேன், இவனுக்கு வாரம் நான் பிரசங்கம் பண்ணுறேன், இந்த விசுவாசிங்களாம் எனக்கு கால் பண்ணி உங்கள் பையன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு இவ்வளோ சொல்லும் போது மனசு வேதனையாக இருக்குடா எனக்கு. ஏதோ என் பையன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறான்னு கால் பண்ணி சொன்னால் சந்தோஷமாக இருக்கும், என் பையன் நல்ல தங்கங்க உங்கள் பையன் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற கேள்றேன், என்னென்ன பண்ணா என்னென்ன இது புரியுதா? இப்போது எனக்கும் எங்கள் அப்பாவுக்குள்ள உறவில் எந்த மாற்றம் கிடையாது. நான் பாஸ்டர் பையன்தான், நான் பாவம் பண்ணுறனோ நீதியாக இருக்கிறனோ நான் யார் தான், பாஸ்டர் பையன்தான். ஆனால் என்ன நடக்குதுன்னா எங்கள் அப்பாவுடைய மனதை நான் ஒன்று சந்தோஷப்படுத்தலாம் இல்லை துக்கப்படுத்தலாம். நான் சொல்லுவேன், நீங்கள் உண்மையாக நீங்கள் ஆண்டவரை நேசிப்பீங்கன்னா ஒவ்வொரு ராத்திரியும் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த ஒரு ஜெபத்தை செய்யுங்களேன். ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கை மூலமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா துக்கமாக இருக்கீங்களா? Have I made you glad or have I made you grieve? It's a very beautiful question. It's a very beautiful prayer. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு ஜபமாக இருக்கணும்னா இந்த ஜபத்தை நீங்கள் செய். ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கா, என் வாழ்க்கை உங்களை திருப்திப்படுத்தியிருக்கா, நீங்கள் என்னை பார்க்கும்பொழுது ஹே குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்ரா, உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரன்டா, இன்னைக்கு ஃபுல்லாக நீ என்னை சந்தோஷப்படுத்தி இப்படி சொல்லுவாரா? நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, பர்சன் வெளியே போக மாட்டார், ஆனால் அவர் துக்கப்படுறாரா சந்தோஷமாக இருக்கிறாரா? நம்பர் 1 அதான், அவர் துக்கப்படுத்த முடியும். we can grieve the Holy Spirit. 2வது ரொம்ப முக்கியம், 1 தெசலோனிக்கர் 5:19 ஆவியை அவித்து போடாதீர்கள், do not quench the Holy Spirit. இது 2வது செய்ய முடியும். சொன்னது போல பர்சன் வெளியே போக மாட்டாரு, வெளியே துரத்த முடியாது, ஆனா அவரை நம்ம துக்கப்படுத்த முடியும். 2வது அவரை அவித்து போட முடியும். அவித்து போடுறதுனா என்னது? ஒரு நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதுன்னு வைங்களேன், அதுல நீங்க தொடர்ந்து தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும்னா அவிந்து போயிடும், அது எரியறதை நின்றும்.
பரிசுத்த ஆவியானவர் அதே மாதிரி தான். அவர் நம்முடைய வாழ்க்கையில் முதல் முறை நீங்கள் ஒரு தவறு செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் லிட்டரலை போட்டு உள்ளேருந்து உதைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை, நம்முடைய இருதயத்தில் ஒரு கலக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு திகில் இருக்கும். போட்டு ஆண்டவர் நம்மள ஒரு வழி பண்ணுவார். ஆனால் அதற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் தொடர்ந்து நீங்கள் அதையே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், கொஞ்ச நாளில் அதை பற்றி அவர் பேசவே மாட்டார். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருக்கேன், பாஸ்டர் ஆவியானவர் என்கிட்ட பேசவே மாட்டார் பாஸ்டர். அவர் பேசாமலாம் இல்லை, உண்மை என்னென்னா அவர் பேசும்போது நம்ம கேட்கல. அவர் பேசினாருங்க, அவர் முதல் முறை பேசினார், ரெண்டாவது முறை பேசினார், மூணாவது முறை பேசினார். ஆனால் தொடர்ந்து ஒரு மனுஷன் அந்த ஆவியானவருடைய உணர்த்துதலை தள்ளிக்கிட்டே இருக்கும்பொழுது நீங்கள் என்னன்னா பேசுங்க, நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு நான் கடைசியில் ஆவியானவர் நீ எப்படின்னா போப்பான். இன்றைக்கு உண்மையாக நம்ம கேட்போமா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் எதை பேசினாலும் நான் அதை உடனடியாக நான் கேட்பதற்கு நான் இருதயத்தை திறக்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் மாத்திரம் ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்ம இடம் கொடுப்போம். ஏன்னா எனக்கு வேதத்தில் ஆவியானவர் குறித்து எனக்கு பிடித்த ஒரு வசனம் என்னவென்றால், என்னுடைய பலவீனத்திலே என்னை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவி. இதை போல ஒரு பரிசுத்தம் யாரை கிடைப்பாருங்க. அவர் யாரான்னு தெரியுமா? என் பலவீனத்திலாம் உட்காந்து ஹெல்ப் பண்ணுறது. இப்போ வாப்பா எழும்பா, ஏன் விழுந்துருக்கிற, ஏன் இந்த பாவத்தில் இருக்கிற, வா எழும்பு. அவர் கையை பிடிச்சி தூக்க. யாருன்னா ஏங்க அவர் தேவனுங்க, பரிசுத்த ஆவியானவர். ஆனால் அவருக்கு என்ன ஆசை தெரியுமா? என் பலவீனத்தில் இருக்கும்போது என்னை பிடிச்சி தூக்கிட்டே இருக்காரு. அவர் தூக்கும்போது நம்ம செய்ய வேண்டியதுனா அவர் வந்துட்டேன் ஆண்டவரே, விழுந்துட்டேன், அந்த எழும்பி வந்துட்டேன், இவ்வளவுதான். அதுக்கு அவர் அவ்வளோ தூரம் கீழே இறங்கி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. சரி, நல்லா விளங்கி கொள்ளுங்க, நான் இதோட முடிச்சிடுறேன். பரிசுத்த ஆவியானவரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு அனாலஜி கொடுக்கணும்னா நம்ம ஃபோனில் இருக்கிற கூகுள் மேப்ஸ். சிம்பிள், இந்த கூகுள் மேப்ஸ் இருக்கு பாருங்களேன், இது எல்லா ஃபோன்லையும் இருக்குங்க, எல்லா ஃபோன்லையும். இன்ஃபேக்ட் இது ஃப்ரீ. இதுக்கு யாரும் நீங்கள் கூகுள் மேப்ஸ் யாராவது காசு கொடுக்குறீங்களா? யாரும், எல்லாம் ஃப்ரீயாகவே நம்மளுக்கு கிடைக்குது கூகுள் மேப்ஸ். ஆனால் விளங்கி கொள்ளுங்க, நிறைய பேர் இந்த கூகுள் மேப்ஸை நம்மளுக்கு நல்லா தெரியும், இந்த இடத்த விட்டு நான் போகும்போது இதை போட்டால் எனக்கு கரெக்டாக வழி காட்டும்னு தெரியும். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா வீம்புக்குன்னு அந்த இடம் சரியாக தெரிலனா கூட போட மாட்டாங்க. இந்த ஈகோன்னு ஒன்று நான் பார்த்துக்கிறேன். நிறைய முறை ரோட்டை விட்டு எங்கேயோ போயிட்டுருப்பாங்க, மனைவி பக்கத்தில் சொல்லுவாங்க, ஏங்க எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது, போடுங்க மேப். எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும், அமைதி, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு ஒரு அரை மணி நேரம் சுற்றி முடிச்சுட்டு அப்புறமா சரி போடுவோம் அப்படின்னு. இது ஆரம்பத்தில் போடலாம்ல. இன்றைக்கி நிறைய பேருக்கு பர்சன் உள்ளே இருக்கிறாரு, ஆனால் பர்சன்கிட்ட கேட்கறது கிடையாது. ஆண்டவரே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க செய்யலாமா, எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு அப்புறம். ஆனால் அதான் பியூட்டியே, எவ்வளோ தூரம் அடி வாங்கினாலும் இந்த கூகுள் மேப்ஸில் எவ்வளோ தான் தப்பாக போனாலும் கடைசியாக நீங்கள் போய் 2 மணி நேரம் சுற்றிட்டு தப்பாக போயிட்டு அப்புறம் போட்டிங்கன்னா கூட அது சொல்லும், டேக் அ யூட்டான்பா, திரும்ப உன்னை கரெக்டான இடத்துக்கு கொண்டு வரும். நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ நாள் பரிசுத்தனை துக்கப்படுத்தியிருக்கலாம், எவ்வளோ நாள் அவித்து போட்டிருக்கலாம். ஆனால் என்றைக்கு ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவர் நான் வாழ்க்கையில் நான் ரொம்ப தூரம் தொலைஞ்சு போயிட்டேன், எனக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க, என்றைக்கு ஒரு மனுஷன் இருதயத்தை திறந்த அந்த ஆவியான ஒரு இடத்தை கொடுக்குறானோ, அது எவ்வளவு தூரம் நீங்கள் போயிருந்தாலும் உங்களை மீண்டும் கொண்டு வருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த அஷ்யூரன்ஸ் உங்களுக்கு தேவை. இன்றைக்கு கூட நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி பரிசுத்த ஆவியை அவித்து போட்டு இன்றைக்கு நிலைமை நீங்கள் வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆவியானவரை பார்த்து, ஆண்டவரே என்னை ஒரு முறை கூட என்னை நிரப்புங்கப்பா, என்னை ஒரு முறை கூட உங்கள் ஆவியினால் என்னை மீண்டும் ஒரு முறை கூட என்னை கட்டி எழுப்புங்க என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தம்முடைய ஆவியால் நிரப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடலாமா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் போதுமானவராக இருப்பதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு போதும். எல்லாரும் கொஞ்ச நேரம் உங்கள் ஆவியில் அப்படியே ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே, எனக்கு இந்த 3 அசைக்க முடியாத நம்பிக்கைகளினால் என் வாழ்க்கையை நிரப்புங்க. ஆண்டவர், உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுதலை குறித்த ஒரு நம்பிக்கை, நான் எவ்வளவு தூரம் போனாலும் நான் உம்மிடத்தில் திரும்பி வரும்பொழுது அதே ஆதி அன்பில் என்னை நேசிக்க நீர் உண்மை உள்ள தேவனாய் இருப்பதற்காய் நன்றி. 2வது, ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் மேல் ஒரு நம்பிக்கை. ஆண்டவரே, நான் ஒரு பிச்சைக்காரன் அல்ல, நான் ஒரு அடிமை அல்ல. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்கள். நாங்கள் உம்மை தகப்பனாய் அழைக்க நாங்கள் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள். அந்த அதிகாரத்திலே நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களை பார்க்க எங்களுக்கு கிருபை தான். கிறிஸ்துவுக்குள் அனைத்து ஆசீர்வாதங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுக்காயிருக்கு. எல்லாவற்றையும் நீர் ஏற்கனவே எங்களுக்காய் சம்பாதித்திருக்கிறீர். சிலுவையிலே எங்களுக்காய் எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீரப்பா. அந்த நம்பிக்கையில நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. With authority of Father, that we will claim all those blessings for us. எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, கொடுக்கப்படவில்லை, எல்லாமே இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு வாழ கிருபை தாங்க. கடைசியாக ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எங்க வாழ்க்கையில வேண்டும் அப்பா.
நீர் எப்பொழுதும் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீர். எங்களோடு கூட நீ எப்பொழுதும் தங்கி இருக்கிறீர். நீர் எப்பொழுதும் எங்களை நடத்த உண்மை உள்ளவர். நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இருப்பதற்காய் நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய வழிகளை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். உம்முடைய நடத்துதலை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உணர்த்தும் பொழுது நாங்கள் உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு நீர் சொல்லுகிற வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தொடர்ந்து முன்னேற எங்களுக்கு கிருபை தாருங்க. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. there is no one day sinner, there is no one day saint. ஒரே நாளிலே பாவியாகும் யாரும் மாறுவதில்லை, ஒரே நாளில் பரிசுத்தவான யாரும் மாறுவதும் இல்லை. இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு வழி. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துறாரு. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தந்து நடத்துகிறார். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிற அந்த வழியிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா.